Hello all, welcome you back to LastBench Academy ICSE class. Okay, so நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா physics-ஓட MCQs கொண்டு வந்திருக்கேன் சரியா. ஸோ இதே டைரக்டாலாம் வராது, எக்ஸ்பெக்டட் கொஷின் ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ பவர் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா வந்து பவர் சார்ந்த கொஷின், பவர் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் வாட் ஐ மென்ட் ஓகேவா. ஸோ இன்னைக்கு வந்து we are going to look at few MCQs which நியூமரிக்கல்ஸும் வரும் சரியா. ஸோ இதை வந்து நம்ம சார் இங்கே இருக்கிறது அப்படியே வருமா அப்படின்னு கேட்டால் நோ, வி ஆர் ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் நம்ம வந்து எப்போவுமே கட் காப்பி பேஸ்ட்டை எதிர்பார்க்கவே முடியாது சரியா. ஸோ கான்செப்ட் ஓகே, ஸோ கான்செப்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணி ஒரு கொஷினை சால்வ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சில டைரக்ட் கொஷின்ஸ் கூட இருக்குது, அந்த டைரக்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும் சரியா. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு அவர் ஃபர்ஸ்ட் கொஷின் சரியா. ஸோ ஃபார் ஹவு லாங் must an electric motor சரியா, for how long does an electric motor pump off 2 HP ஓகேவா. ஹெச்பின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஹெச்பி அப்படின்னா வந்து ஹார்ஸ் பவர் ஓகே. ஸோ ஹார்ஸ் பவரில் எவ்வளோ இதுவாக போகுது, ஸோ ஹேஸ் டு பம்ப் 5 மீட்டர் கியூப் அது சரியா. எனக்கு வந்து அந்த பவர் போட முடியல. ஸோ அதனால் பவர் ஃப்ரம் அ டெப்த் ஆஃப் அந்த 15 ஒன்லாம் விட்டுருங்க ஓகேவா. 15 ஃப்ரம் த டெப்த் ஆஃப் இட் இஸ் 15 மீட்டர்ஸ் சரியா. இதை விட்டுலாம் சரியா. ஃப்ரம் அ டெப்த் ஆஃப் 15 மீட்டர்ஸ். ஜி கொடுத்துருக்காங்க, 1 மீட்டர் கியூபை வந்து எவ்வளோ கேஜி அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன சார் அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட் கஷ்டம் சரியா. வி கேன் ஈஸிலி சால்வ் திஸ் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பவரோட ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்க்கணும் சரியா. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பவர்? பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை டைம் சரியா. ஒர்க் டன் அப்படின்னா வரும் பவர் இன்டூ டைம் சரியா. ஸோ எனக்கு பவரும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வந்து இப்போ என்ன கேட்டிருக்காங்க, டைம் தான் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ பவர் வந்து என்னது, பவர் வந்து 2 ஹார்ஸ் பவர்னு கொடுத்துருக்காங்க சரியா. நம்மளுக்கு 1 ஹார்ஸ் பவரோட வேல்யூ என்னன்னு தெரியும் இல்லையா. 1 ஹார்ஸ் பவரோட வேல்யூ வந்து 750 வாட் கரெக்டாக. ஸோ அப்போ 2 ஹார்ஸ் பவர் வேல்யூ என்ன வரும், 1500 வாட் ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வி காட் த டோட்டல் பவர் கிடச்சிச்சு நம்மளுக்கு இப்போது சரியா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒர்க் டன் இன்டூ டைம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டைம் தானே கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. ஸோ ஒர்க் டன் இன்டூ டைமுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒர்க் டன் டைரெக்டாக கொடுக்கல கரெக்டாக. ஒர்க் டன் டைரெக்டாக கொடுக்காம வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏதோ மாசு மீட்டர் கியூப் வால்யூம் கொடுத்து வச்சுருக்காங்க. வால்யூமுக்கு பதிலாக வந்து கேஜின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஜி கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்டா அதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்குல்ல சரியா. ஸோ ஒர்க் டன் இருக்கு இல்லையா, ஒர்க் டனுக்கு வேறு ஒரு ரூபம் இருக்குது, வேறு ஒரு பேர் என்னது, எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ எனர்ஜி அப்படின்னா வந்து we have another formula right. W is equal to mass into gravitation சரியா. அப்படி ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குல்ல, தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க சரியா. ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்டூ கிராவிட்டி சரியா. ஸோ மாஸ் நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்கல்ல, மாஸ் இஸ் வாட் அவங்களே கொடுத்துருக்காங்கல்ல. மாஸ் வந்து 5 மீட்டர் கியூப். மீட்டர் கியூப் வந்து நம்ம கேஜியாக மாற்றிக்கலாம் சரியா. 1 மீட்டர் கியூப் இஸ் வாட், 1 மீட்டர் கியூப் வந்து 10 power 3 kg கரெக்டாக. ஸோ மாஸ் வந்து வாட் கேன் வி ரைட், 5 இன்டூ 10 to the power of 3 kgன்னு எழுதலாமா, ரெண்டு ஒன்று தானே சரியா. அப்புறம் அவங்களே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிராவிட்டியோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஓகேவா. ஸோ கிராவிட்டியோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. கிராவிட்டியோட வேல்யூ வந்து ஜஸ்ட் 10, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சரியா. 10 முடிஞ்சு சரியா. ஸோ இப்போ வந்து ஒர்க் டனோட டோட்டல் வேல்யூவும் இருக்குது, பவரோட டோட்டல் வேல்யூவும் இருக்குது சரியா. ஸோ நான் இப்போ என்ன சொன்னேன், டைம் வேணும்னா பவரை கீழே கொண்டு போயிடலாம். இஃப் ஐ வாண்ட் டைம், ஒர்க் டன் பை பவர் கரெக்டாக, ஆமாவா இல்லையா ரைட். சாரி மாற்றி போட்டேன், ஒரே நிமிஷம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டூ டைம், டைம் இஸ் ஈக்குவல் டு கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா. ஸோ வென் யூ சால்வ் திஸ் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we will get 8 minutes 20 seconds வரும் ஓகேவா. 8 minutes 20 seconds ஆக்சுவலாக ஃப்ராக்ஷனில் வரும். நம்ம ஃப்ராக்ஷனை வந்து when we change it to மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அதுக்கப்புறம் பை 60 பண்ணி செகண்ட்ஸாக மாற்றினீங்கன்னா you will easily get, அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் ஃபைனா ரைட். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஹவு டு கன்வெர்ட் ஃப்ராக்ஷன் இன்டூ டைம், ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்ஸ் தானே சரியா. ஸோ இந்த மாதிரி அவங்க ஸோ இந்த சம்மில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒர்க் டன் இஸ் மெஷர்ட் இன் ஜூல்ஸ், அது நம்மளுக்கு தெரியும். பட் ஒர்க் டன் எப்போவுமே டைரெக்டாக வந்து 10 ஜூல்ஸ் 100 ஜூல்ஸ் அப்படின்னு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
அந்த ஒர்க் டனுக்கே வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, வேறு ஒரு இந்த மாதிரி ஒர்க் டன்னோட ஃபார்முலா வச்சு நம்ம கொடுக்கலாம். இந்த இடத்துல மாஸ் இன்டூ கிராவிட்டி எம்ஜி அப்படின்றத வச்சு கொடுக்கலாம். சரியா? ஸோ ஆல்வேஸ் வி கேன் சே லைக் திஸ். ஃபைனா? ஓகே, ஆன்சர் பி தான். இங்கே ஆப்ஷன் மாற்றி கொடுத்துருக்கேன். சரியா? ஆக்சுவலாக ஆன்சர் பி தான், இங்கே சிபின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஃபைன். எஸ். ஓகே, let's go for our next question. An electric bulb, ஓகேவா, an electric bulb draws a current of 0.8 ampere and work on 250 volt. ஸோ வோல்டேஜும் கொடுத்துருக்காங்க, கரண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ ஓடுதான்? ஆவரேஜாக 8 மணி நேரம் ஓடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 8 hours per day. ஸோ பவர், ஸோ இந்த மாதிரி ஹவர்ஸ் வந்துச்சுன்னா பவர் வச்சு நம்ம எனர்ஜி கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் எனர்ஜிக்கான காஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க. சரியா? எனர்ஜிக்கான காஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.5 rupees பர் ட்ரேட் யூனிட். யூனிட்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி நான் சம் சால்வ் பண்ணும்போது சொல்லிடுவேன். ஸோ டோட்டலாக எவ்வளோ ருபீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இங்கே நான் வந்து டைப் பண்ணும்போது எல்லாமே சிபி பிளேஸ் மாறிட்டுருக்கு. சரியா? ஸோ அதனால் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தட் ஒன். ஆனால் ஆப்ஷன் எல்லாம் கரெக்டு தான். ஓகேவா? ஏசிபிடின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது ஒரு ட்விஸ்ட்டுன்னு வச்சுங்க. ட்விஸ்ட்டுன்னு வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? எலக்ட்ரிக் பல்ப் ட்ராஸ் அ கரண்ட் ஆஃப் 0.8 ஆம்பியர். சிம்பிளாக தெளிவாக எழுதுகிறேன். I is equal to 0.8 ஆம்பியர் போட்டாச்சு. வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 250 வோல்ட்ஸ் போட்டாச்சு. சரியா? ஸோ V இருக்குது, I இருக்குது. ஸோ VI இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? V இருக்குது, I இருக்குது. சரியா? கிட்டத்தட்ட போன செம்ம பேஸ் பண்ண ஒரு கொஷின் தான் அது. சரியா? ஸோ VI வச்சு பவரை கால்குலேட் பண்ணலாம். we know what is the formula for power, right? Power is equal to V into I. சரியா? ஸோ 250 into 0.8. ஓகேவா? 8 அதாவது வோல்டேஜ் ஆம்பியர். ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் மெஷர், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து we will get 200 வாட் வரும். ஓகேவா கிஷோர்? எஸ், கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ 200 வாட் வரும். சரியா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இது வந்து பவர். சரியா? பவரை வந்து நம்ம ஹவர் கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we will get energy, the energy consumed. சரியா? வெறும் V into I மட்டும்தான் வந்து என்னது? பவர். சரியா? நான் 200 வாட் எப்படி வேணால் கன்சியூம் பண்ணிப்பேன். ஒரு மாதம் கன்சியூம் பண்ணுவேன், ஒரே நாளில் கன்சியூம் பண்ணுவேன். ஒரு 4 ஏசி 2 ஃப்ரிட்ஜ் ஓட விட்டேன்னா 200 வாட் காலி இல்லையா? ஒரே ஒரு குண்டு பல்பு மட்டும் வச்சு நான் 1 வாரம் ஓட்டுவேன், இல்லை 2 வாரம் ஓட்டுவேன். சரியா? ஸோ வாட் அப்படின்றது ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லாது. அப்போ நம்மளை யாருக்கு வேணும்? ஹவர் வேணும். எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு நம்மளுக்கு தெரியணும். எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து என்ன வரும்? எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு தெரிஞ்சாதான் we can, இங்கே எப்படி கோடு போட்டுக்கிறேன். சரியா? நம்மளுக்கு வந்து we can calculate the energy. சரியா? ஸோ பவர் கன்சியூம்ட் இஸ் நத்திங் பட் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 200 பவர் கன்சியூம்ட் சும்மா எனர்ஜின்னு எழுதிக்கிறேன். 200 into 8 hours per day இல்லையா? ஸோ 1600. இந்த இடத்துல உஷாராக கவனிங்க. 1600 வாட். பிகாஸ் நான் கண்டுபிடிச்சது வாட். 1000 இது வந்து வாட். எல்லாமே வாட்லேயே இருக்குது. ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ட்ரேட் யூனிட். அதாவது நார்மலாக ஈபியில் வந்து யூனிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 2 சாய்ஸ் தரேன், நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். சரியா? ஈபியில் யூனிட் அப்படி என்றால் வாட் ஹவர் என்று அர்த்தமா, இல்லை கிலோவாட் ஹவர் என்று அர்த்தமா? கிலோவாட் ஹவரில் நம்ம டெய்லி பவர் கன்சியூம் பண்ணுறோமா, இல்லை வாட் ஹவரில் பவர் கன்சியூம் பண்ணுறோமா அப்படின்றது தான் கேள்வி. ஓகேவா? ஃபைனா? ஸோ ஆக்சுவலாக வந்து நானே சொல்லிடுறேன். சரியா? ஸோ இது ஆக்சுவலாக வந்து கிலோவாட் ஹவர். இது வாட் ஹவர், கிலோவாட் ஹவர். ஓகேவா? நம்ம கண்டுபிடிச்சது வந்து என்னது? வாட் ஹவர். பட் நம்மளுக்கு என்ன தேவை? ஆன்சர் இதில் கேட்டிருக்காங்க, கிலோவாட் ஹவரில் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கிலோவாட் ஹவருக்கு எப்படி மாற்றணும் அப்படின்னா 1600 டிவைடட் பை 1000 பண்ணால் we will get கிலோவாட் ஹவர். ஸோ 1.6 கிலோவாட் ஹவர். சரியா? you are almost nearing the answer. சரியா? ஸோ எவ்வளோ இந்த 8 ஹவர் ஒரு பல்ப் ஓடுறதுனால எவ்வளோ கிலோவாட் ஹவர் கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 அப்படின்றது கன்சியூம் ஆகிருக்கு. ஓகேவா? 1.6 அப்படின்றது we have consumed. புரியுதா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஸோ பல்பு 1.6 ஹவர் கன்சியூம் ஆகிருக்கு. ஓகேவா? இது பர் டே 8 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு.
ஓகேவா? இது ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணப்பட்ட கிலோவாட் ஹவர். சரியா? இப்போ அது என்ன எத்தனை நாளைக்கு நம்ம கவுண்ட் பண்ணணும்? மந்த்லி பில் 30 நாள். சரியா? 31 போடக்கூடாதா அப்படின்லாம் கேட்காதீங்க. 30 தான் ஸ்டாண்டர்ட். சரியா? அவங்களே மென்ஷன் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ இன்டூ 30, ஓகேவா? இதுதான் வந்து டோட்டல் பவர் கன்சியூம்ட் இன் 1 மந்த். ஓகேவா? ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ரேட்டு பார்த்தோம்? 1.5 rupees. கரெக்டாக? ஸோ அப்போது when you multiply all this, you will get rupees 72 as the answer. It is option C. ஓகேவா? It is option C. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா, பவர் ஃபார்முலா தெரியணும், பவர் கூட ஹவர் சேர்ந்துச்சுன்னா அது எனர்ஜியாக மாறுது அப்படின்றது தெரியணும். அது வந்து வாட் ஹவரில் வரும். வாட் ஹவர் வந்து அவங்க யூனிட் ஆஃப் இபின்னு கேட்டிருந்தாங்க, ட்ரேட் யூனிட்னு கேட்டிருந்தாங்கன்னா அது கிலோவாட் ஹவராக மாற்றணுன்றது தெரியணும். இது மூணும் தெரிஞ்சால் தான் இந்த சம்முக்கு ஆன்சரே வரும். ஓகேவா? இது மூணும் தெரிஞ்சால் தான் இந்த சம்முக்கு ஆன்சரே வரும். தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? ஓகே, 48. ஆமாம், கரெக்ட். 1 மந்தில் கன்சியூம் ஆன பவர் வந்து 48 கிலோவாட் ஹவர். சரியா? பட் நம்ம அதை ரேட் கூட மல்டிப்ளை பண்ணும்போது we will get 72. சரியா? ஸோ இட் இஸ் நாட் ஆஸ் ஈஸி அஸ் தட். இப்போது நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, இந்த டப்பாவில் போட்ட டெஃபினேஷன் படிச்சுட்டு இந்த கீழே ஃபார்முலா படிச்சுட்டு இம்பார்ட்டண்ட் என்ன சார், இம்பார்ட்டண்ட் என்ன மேம் அப்படின்னு மேம் கிட்ட கேட்டுட்டு போய் டிக் பண்ணிட்டு வச்சுட்டா மார்க் வந்துடும்னு இல்லை. ஐசிஎஸ்சி அப்படி வேலை செய்யாது. சரியா? இங்கே நம்ம ரிலேட் பண்ணணும். ரிலேட் பண்ணுறது தான் ஐசிஎஸ்சி. பவரை வந்து எனர்ஜி கூட ரிலேட் பண்ணி அதை கிலோவாட் ஹவராக மாற்றி அதை வந்து ஹவர்ஸ் கூட நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்றது, சாரி, ரேட் கூட எப்படி இது பண்ணணும்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு ஆன்சரே வரும். இம்பார்ட்டண்ட்டை மட்டும் டிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் மினிட்ல படிக்கிறது வந்து யூஸ்லெஸ். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஓகேவா? அதுக்காக இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்லாம் கிடையாது. இதுக்கு மேலே வந்து எக்ஸாம் பேப்பரோட இஷ்டம். ஓகே, ரைட். லீவர் which always has a mechanical energy less than 1 has. ஓகேவா? லீவர்ஸ் 3 வகை இருக்குல்ல. ஓகேவா? கிளாஸ் 1 லீவர், கிளாஸ் 2 லீவர், கிளாஸ் 3 லீவர். சரியா? ஸோ இவங்க less than 1 வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. less than 1 வந்து it is always class இது effort is between load and fulcrum. சரியா? effort is between load and fulcrum. அதாவது இந்த பக்கம் லோடு இருக்கும். ஓகேவா? எஃபர்ட் நடுவில் இருக்கும். ஓகேவா? ஃபல்க்ரம் இந்த பக்கம் இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் less than 1. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? லென்த் ஆஃப் லோட் ஹார்ம் டிவைடட் பை லென்த் ஆஃப் எஃபர்ட் ஹார்ம். சரியா? அதெல்லாம் ஐ திங்க் யூ நோ தட். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் 1 லீவர், கிளாஸ் 2 லீவர், கிளாஸ் 3 லீவர் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதை தெளிவாக படிச்சுட்டு தான் போகணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் எஃபர்ட் பிட்வீன் லோட் அண்ட் ஃபல்க்ரம். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் எப்போ ஈக்குவலாக இருக்கும்? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1. இந்த பக்கம் லோடாம், இந்த பக்கம் எஃபர்ட். சரியா? நடுவில் ஃபல்க்ரம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு 1 இருக்கும். எஸ், ஆன்சர் இஸ் ஏ. எஸ் கிஷோர், எஸ். ஓகே, ஃபைனா? ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் அவர் நெக்ஸ்ட் ஒன். இது ஸோ இந்த கொஷின் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, லீவர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். லீவர்ஸோட 3 ஆர்டரும் தெரிஞ்சு வச்சுங்க. 3தோட மெக்கானிக்கல் அட்வான்டேஜ், அதுக்கப்புறம் வந்து அந்த பேர் என்ன, வெலாசிட்டி கேட்க மாட்டான். 3 ஆர்டர், 3 ஆர்டர்ஸ். ஓகேவா? அப்புறம் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ், அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் தெரியணும். ஓகேவா? வீல் பேரோ, நட் கிராக்கர், அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கல்லோட இந்த இடத்துல என்ன லீவர் இருக்குது, நீ மூவ் பண்ணும்போது என்ன கிளாஸ் லீவர் வேலை செய்யுது. சரியா? அப்புறம் அந்த ஃபிசிக்கல் பேலன்ஸ் வந்து எது, சீசா எது அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் தெரியணும். இது 3த்தையும் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் வரும். சரி, கொஷின்ஸ் வரும். சரியா? ஸோ லீவர்ஸில் வந்து தெரிஞ்சுட்டு போங்க. என்ன தான் அது நியூமரிக்கலாக ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்தலை அப்படின்னாலும் தியரி வைஸ் வந்து கொஞ்சம் சுத்த விட்டுரும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து லீவர்ஸில் அந்த விஷயத்தில் கொஞ்சம் தரோவாக இருங்க. ஃபைன். சார் இம்பார்ட்டன்ட் தனியாக நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? இம்பார்ட்டண்ட்டாக அப்படி நடுவில் சொல்லிப்பேன். ஸோ அதனால் வந்து யூ ஷுட் ஹேவ் த பேஷன்ஸ் டு லிசன். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். A body is describing a uniform circular motion. இதில் எது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டா, ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டா, வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டா, இல்லை போத் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டியா?
ஓகேவா? ஸோ 4த்தையும் கேட்டிருக்காங்க. ஸோ நாம தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஸோ ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படி அது என்ன யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வந்து நிறைய சொல்லலாம்ல. கிளாக் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். வேறு என்ன சொல்லலாம்? ஒரு இந்த இது அசையும்ல, இந்த இந்த செக்கு ஆட்டுற மாடு பார்த்துருக்கீங்களா? செக்கு ஆட்டுற மாடு அப்படி ஈக்குவலாக அப்படியே திரும்பும். சரியா? அந்த மாதிரி ஈக்குவலாக ஒரே ஃபேஸில் அப்படியே திரும்புறது எல்லாமே வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். வேறு ஏதாச்சும் ஒரு இது அப்புறம் அந்த ஜெயிண்ட் வீல் சொல்லுவாங்கள்ல, ஜெயிண்ட் வீல் கூட ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக அப்படியெல்லாம் சுற்றாது, ஒரே ஸ்பீடில் சுற்றும், அப்புறம் நின்றும். சரியா? ஓகே. ஸோ சியர் திஸ் இஸ் யுவர் சர்க்குலர் மோஷன். கரெக்டாக இப்படி நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். சரியா? ஒரே ஸ்பீடில் நகர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. இதில் வந்து வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் இவங்க 2 பேருக்கும், சரியா, அதாவது ஸ்பீடு ஒரு கேட்டகரியாகவும் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் ஒரு கேட்டகரியாகவும் நான் பிரிச்சிருவேன். ஏன்? இதுதான் உங்களோட கேள்வி. ஓகேவா? நானே ஒரு 2 minutes டைம் தரேன். ஸ்பீடை வந்து நான் தனியாக பார்ப்பேன். வெலாசிட்டி ஆக்சலரேஷன் இவங்க வேறு கேங், இவங்க வேறு கேங். ஏன் இவங்க நான் 2 கேங்காக பிரிக்கணும்? இவங்க 2 பேருக்குள்ள அப்படின்னா வித்தியாசம் இருக்குது. சொல்லுங்கள். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் இவங்க ஏன் தனி கேட்டகரியில் இருக்காங்க, இவங்க ஏன் தனி கேட்டகரியில் இருக்காங்க? நீங்கள் தான் சொல்லணும். I give you 2 minutes time. Come on, try to answer. Yes, in case if any CBSE students watching, even இது உங்களுக்கு இருக்குது, even this is useful for you. சரியா? What is the reason அப்படின்னா, ஓகே, ஆன்சர்ஸ் எதுவும் வர மாதிரி தெரியல, நானே சொல்லிடுறேன். வெலாசிட்டி ஆக்சலரேஷன் வந்து வெக்டார் குவான்டிட்டிஸ், அதாவது அதற்கு டைரக்ஷன் தேவைப்படும். ஸ்பீடு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, அதுக்கு டைரக்ஷன் தேவைப்படாது, யூஸில். ஓகேவா? அது எந்த சார் நான் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போய் லெஃப்ட்டில் திரும்புகிறேன் சார், அதெல்லாம் தேவையே இல்லை. 2 km/h போறியா, 20 km/h போறியான்றது மட்டும் தான் ஏன் வேலை அப்படின்றது வந்து ஸ்பீடு சொல்லும். வெலாசிட்டி ஆக்சலரேஷன் அப்படி பண்ணாது. வெலாசிட்டி ஆக்சலரேஷன் டைரக்ஷன் கேட்கும். 2 km நார்த், 3 km சவுத் அப்படி கேட்கும். இதே பார்ட்டிக்கலாக நீங்கள் போகிறீங்க, மைக்ரோ பார்ட்டிகல்ஸாக போகிறீங்க அப்படின்னா வந்து XYZ கேட்கும். வெக்டார்ஸ் XYZ அதெல்லாம் கேட்கும். சரியா? ஐ திங்க் வெக்டார்ஸ் பற்றி நீங்கள் படிக்க மாட்டீங்க, பட் யூ வில் ஸ்டடி இன் லேட்டர். சரியா? ஸோ இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு எது மாறிக்கிட்டே இருக்குது? சுற்றிக்கிட்டே இருக்கும்போது டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த பாயிண்டில் கீழே பார்த்துருக்கு, இந்த பாயிண்டில் இங்கே பார்த்துருக்கு, இந்த பாயிண்டில் இங்கே பார்த்துருக்கு, இந்த பாயிண்டில் இங்கே பார்த்துருக்கு, இந்த பாயிண்டில் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க? எது கான்ஸ்டன்ட்டுன்னு கேட்குறாங்க. சரியா? எங்கள் டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால வெக்டார் குவான்டிட்டிஸோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கவே இருக்காது. ஏன்னா டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது. ஆஃப்கோர்ஸ் வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் வெக்டார் குவான்டிட்டி என்பதனால், இதில் டைரக்ஷன் ரொம்ப முக்கியம் என்பதனால் இங்கே எது கான்ஸ்டன்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இது கான்ஸ்டன்ட் கிடையாது. வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஓகேவா? டைரக்ஷன் எது டிபெண்டே பண்ணலையோ அது மட்டும் தான் கான்ஸ்டன்ட் இந்த சம்மில். சரியா? ஸோ இங்கே டைரக்ஷனை எது டிபெண்ட் பண்ணல, ஸ்பீடு மட்டும் தான் டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணலை. சரியா? அது பாட்டுன்னு யூனிஃபார்ம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. கரெக்டாக யூனிஃபார்மாக கான்ஸ்டண்ட்டாக சுற்றிக்கிட்டே இருக்கிறது வந்து யார்? ஸ்பீடு மட்டும்தான், வேல்யூ மாறாது. ஆக்சலரேஷன் வெக்டார் குவான்டிட்டி மாறிடும், வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டி மாறிடும். இது தேவையில்லை. ஆக்சலரேஷன் வர்றதுனால அதுவும் வராது. ஸோ பை எலிமினேஷன் மெத்தட் ஆல்சோ உங்களுக்கு வெக்டார் குவான்டிட்டினா டைரக்ஷன் தேவை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கூட இந்த சம்மை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணி விடலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஸ்பீட். ஸ்பீட். ஓகேவா? ஃபைன். எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் சாட்டில் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஃபைன். Right. The moment of force for force 10 Newton applied at a distance of 20 cm from the pivot will be 0.02 Nm Newton meter. சரியா? Reason வந்து the moment of force is the ratio of the perpendicular distance of light from axis of rotation and magnitude of force. அப்படிதான் இன்சூரன்ஸ்லாம் படிப்பாங்க இல்லை? இன்சூரன்ஸ்லாம் அப்படி வேகமாக படிப்பாங்க இல்லையா? ரைட். ஓகே ஃபைன். ஸோ நம்மளுக்கு வந்து பாருங்கள், த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்றாலும் டார்க் என்றாலும் எல்லாம் ஒன்று தான், எல்லாமே திருப்புறது தானே. சரியா? டேர்னிங் எஃபெக்ட் அப்படிங்கிற எல்லாமே ஒன்று தான். சரியா? ஸோ 20 சென்டிமீட்டர் நம்ம மீட்டராக மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் 10 நியூட்டன் தான் நினைக்கிறேன். 10 தானே? எஸ், கரெக்ட். ஸோ டார்க் இஸ் நத்திங் பட் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்டு அந்த ஃபோர்ஸ். ஓகேவா? உல்டாவை போட்டாலும் அதே தான் வரும். சரியா? ஸோ
20 divided by 100 into 10. ஆன்சர் வந்து 2 நியூட்டன் மீட்டர் வரணும். சரியா? 20 by 100 நான் சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிருக்கேன். சரியா? அதே மாதிரி வந்து நியூட்டனில் தான் இருக்கணும், பிரச்சனை இல்லை. சரியா? பட் ஆன்சர் வந்து 2 நியூட்டன் மீட்டர் வருது. பட் இந்த இடத்துல வந்து 0.02. ஸோ இந்த இடத்துல வந்து அசர்ஷன் தப்பு. சரியா? ரீசன் பாருங்களேன். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ரேஷியோனா என்ன அர்த்தம்? டிவிஷன் சொல்லியிருக்கான். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கும் நான் கொடுக்குற ஃபோர்ஸ்க்கும் இட் இஸ் அ ரேஷியோ. சாரி, ஃபோர்ஸ்க்கும் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கும் இது ரேஷியோன்னு சொல்லியிருக்கான். அது ரேஷியோ கிடையாது, மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இஸ் த ப்ராடக்ட் ஆஃப்னு கொடுத்துருக்கணும். அவங்க ரேஷியோ ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஒரே லைனில் வச்சாங்க பாருங்க ட்விஸ்ட்டு. சரியா? அவங்க ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம இந்த டெஃபினேஷன் பார்த்துமே, டெஃபினேஷனில் எந்த வார்த்தையெல்லாம் பார்த்துருப்பீங்க? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் வார்த்தையை பார்த்துருப்பீங்க, லைன் ஆஃப் ஆக்ஷன்ற வார்த்தையை பார்த்துருப்பீங்க, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எல்லாமே இருக்குது. அப்போ ரீசன் கரெக்டு தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் இல்லை. ஓகேவா? அங்கே ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. உஷாராக இருக்கணும். இட் இஸ் நாட் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? போத் ஏ அண்ட் ஆர்ஆர் ஃபால்ஸ். ரெண்டுமே தப்பு. போங்கடா. 2 நியூட்டன் மீட்டர் ஆன்சர் வரணும், கீழே வந்து ப்ராடக்ட்ன்ற வார்த்தை வரணும். அது ரெண்டுமே இல்லாததுனால தப்பாயிடுச்சு. ஓகே? உஷாராக இருக்கணும். வேர்ட் பை வேர்ட் பார்க்கணும். ஈஸி கொஷின் விச் இஸ் நாட் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ். நான் சொல்ல அப்பப்போ டைரக்ட் கொஷின்ஸ் வரும். டைரக்ட் கொஷின்ஸ் வரும்போது நம்ம மனசை தேத்திக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதனால் வந்து யூனோ விச் இஸ் நாட் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து எல்லாமே தான், ஓசோனை தவிர. சரியா? ஓசோன் இஸ் நாட் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ். சிஎஃப்சி, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், இது எல்லாமே க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஓசோன் இஸ் நாட் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஓசோன் இஸ் த ஓசோன், அது லேயர், அது அட்மாஸ்ஃபியர். சரியா? ஓகேவா? ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, டைரக்ட் கொஷின். சரியா? During sunrise or sunset, the sun appears bigger because the ray of light coming from it passes through. ஓகேவா? ஸோ வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சன்ரைஸ் சன்செட்டில் அந்த ரே ஆஃப் லைட் பூமிக்குள்ளே வருது இல்லையா, அது அதிகமான தூரம் ட்ராவல் பண்ணுதா இல்லை கம்மியான தூரம் ட்ராவல் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஏர்த்துன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து ஏர்த்தோட அட்மாஸ்ஃபியர். ஓகேவா? இப்போது சன் ரேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல சன்ரைஸ், இந்த இடத்துல சன்செட் இருக்கும். ஓகேவா? இந்த இடம்லாம் வந்து உச்சி வெயிலில் இருக்கும். ஆல் தீஸ் பிளேசஸ் வில் பி இன் உச்சி வெயில். இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? ஸோ இந்த இடத்துல சன்ரைஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டான டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணுது. கரெக்டாக? ஆனால் இந்த இடத்துல சன்ரைஸ் பாருங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கூட சன்ரைஸ் அட்மாஸ்ஃபியருக்குள்ளே லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. ஸோ சன்ரைஸ் சன்செட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜர் லென்த் ஆஃப் த அட்மாஸ்ஃபியர். ஓகேவா? சன்ரைஸ் வந்து எப்போவுமே லார்ஜர் லென்த் ஆஃப் த அட்மாஸ்ஃபியர் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஈஸியான கொஷின். யுரேனியம் இன் ஃபிஷனோட யுரேனியம் பற்றி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இன் அ ஃபிஷன் ஆஃப் யுரேனியம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? த லாஸ் இன் மாஸ் இஸ் 0.2 AMU அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து வாட் ஹேப்பன்ஸ், கேல்குலேட் த எனர்ஜி ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளோட ஃபார்முலா, ஐன்ஸ்டைனோட மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, E is equal to del mc ஸ்கொயர், அது இருக்கு இல்லையா, E is equal to mc del ஸ்கொயர் இருக்கு இல்லையா. ஸோ அது பேஸ் பண்ண ஒரு ஃபார்முலா. சரியா? ஸோ எவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்கு, வாட் இஸ் த சேஞ்ச் இன் மாஸ், 0.2. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தான் வந்து இது தெரியும் இல்லையா, வாட் இஸ் த யூனோ எனர்ஜி ரிலீஸ் ஆக்சுவலாக என்னன்னு தெரியும் இல்லையா. ஸோ எனர்ஜி ரிலீஸ் இஸ் நத்திங் பட் 931. எனர்ஜி ரிலீஸ் எப்பவுமே அதுதான் கான்ஸ்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஒரு ஃபிஷன் ரியாக்ஷன், ஒரு யுரேனியம் ஃபிஷன் ரியாக்ஷனில் நம்மளுக்கு 931.5 MeV ரிலீஸ் ஆகும். சரியா? இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரியா? டிஃப்ரெண்ட். சரியா? அதாவது ஒரு ஃபிஷன் ரியாக்ஷனில் நம்மளுக்கு 931.5 MeV ரியாக்ஷன் நடக்கும். 0.2 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் B, 182.6.
கரெக்டாக கரெக்ட் MEV மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஃபைனா? ஓகே. ஹாய் ஹரிஷ். ஹாய் you are new. Yes, welcome. Okay, fine. The power of a DC motor. I think இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? DC motor என்னன்னு தெரியும் இல்லையா? DC ஏசிக்கு வித்தியாசம் தெரியணும். DC மோட்டார் ஆனால் ஏசி மோட்டார்னு சொல்ல மாட்டோம். ஏசி வந்து ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த DC மோட்டார் ஏசி ஜென்ரேட்டரோட வித்தியாசம், கன்ஸ்ட்ரக்ஷன், பிரின்சிபல் அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ உங்களுக்கு இதுலேருந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. DC மோட்டார், ஏசி கூட விட்ருங்க, பிரச்சனை கிடையாது, விட்ருங்கன்னா அப்படியே இல்லை, சும்மா லைட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். DC மோட்டார் இஸ் இம்பார்ட்டன்ட். அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட பார்ட்ஸ், அதோட பிரின்சிபல், சரியா, அது என்ன எனர்ஜிலேருந்து என்ன எனர்ஜியாக மாற்றுது, அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? நான் உங்கள்கிட்ட ChatGPT இருக்கே, அதிலே வந்து வாட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் கேன் பி எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் இல்லை. ரைட்? ஸோ DC மோட்டரோட பவரை வந்து என்னெல்லாம் பண்ணலாம்? பை இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஆமாம், செய்ய முடியும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணலாம். By laminating its soft iron core. Soft iron core is a very good conductor of electricity. Magnetism கூட அதை யூஸ் பண்ணுவோம். சாஃப்ட் அயன் கோர் எலக்ட்ரிசிட்டியாகவும் சரி, மேக்னட்டிசம் இருந்தாலும் சரி, அது ரெண்டுத்தோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஈவன் திஸ் இஸ் ட்ரூ. பை இன்க்ரீஸிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ. அதிகமான கரண்ட் போச்சுன்னா அதிகமான மெக்கானிக்கல் எனர்ஜி கிரியேட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் லைக் இது நார்மல் தானே, கரண்ட் அதிகமாக போச்சுன்னா அதிகமான மெக்கானிக்கல் எனர்ஜி கிரியேட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கரெக்ட். ஸோ எவ்ரி திங் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் all of these. ஒரு ஃபேக்சுவலான, ஒரு தியரட்டிக்கலான, ஐ கெஸ் இன்றைக்கி நான் கொடுத்த செட்டில் வந்து க்ரீன் ஹவுஸ்க்கு அப்புறம் இது கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனா? ஓகே, லீவர் விச் ஹேவ் ஆல்ரெடி லீவர்ஸை பற்றி நம்ம ஒரு கொஷின் பார்த்தோம். திருப்பியும் வந்து ஒரு லீவரை பற்றி ஒரு கொஷின் வந்திருக்கு. சரியா? லீவர் ஹேஸ் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் மோர் தேன் ஒன். அங்கே லெஸ் தேன் ஒன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அது வந்து தேர்ட் ஆர்டர் லீவர். எஃபர்ட் நடுவில் வந்துச்சு இல்லையா? எஃபர்ட் நடுவில் வந்துச்சுன்னா அது தேர்ட் ஆர்ம் லீவர். சரியா? இது வந்து இந்த இடத்துல மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிரேட்டர் தேன் ஒன் யாருக்கு வரும்? லோடு நடுவில் இருக்கணும். சரியா? லோடு நடுவில் இருக்கிறத எந்த ஆர்டர்? செகண்ட் ஆர்டர். ஃபோர்த் ஆர்டர்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஃபோர்த் ஆர்டர்லாம் உனக்கு கிடையவே கிடையாது. லீவர் ஆஃப் செகண்ட் ஆர்டர், அதாவது லோடு நடுவில் வரும். ஓகேவா? லோடு நடுவில் இருக்கும், எஃபர்ட் ஒரு மூலையில் இருக்கும், ஃபல்க்ரம் இன்னொரு மூலையில் இருக்கும். சரியா? திஸ் இஸ் யுவர் செகண்ட் ஆர்டர் லீவர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து தேர்ட் ஆர்டர் லீவர், லெஸ் தேன் ஒன் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். பாருங்கள், லீவர் வச்சு ஆஸ் ஐ செட் நியூமரிக்கலாக வரதுக்கான வாய்ப்பு கம்மி, ஆனால் தியரியில் போட்டு குழப்புவாங்க, உஷாராக இருக்கணும். ஓகேவா? ஸோ லீவர் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் தான் இருக்கிறதுல ஈஸி. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு 1. ஃபல்க்ரம் நடுவில் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எஸ், ஃபைன். ஓகேவா? ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி, நம்புகிறேன். ஓகேவா? மோஸ்ட்டாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணது ஓவராலாக எல்லாமே பார்த்தோம். சவுண்ட் லெசன்லேருந்து இன்றைக்கி பார்க்கல. ஓகேவா? ஸோ இதே மாதிரி MCQ செட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் வேணும், எந்த சப்ஜெக்டில் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு இன்ஃபார்ம் ஸ்டாஃப்ஸ். ஸோ இதுக்கு மேலே ஒரு பெரிய டைம் டேபிள், ஒரு பிளானிங் ஒன்று போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு ரெகுலராக கிளாஸஸ் நடக்க, ஆன்லைனில் யூடியூப்பில் கிளாஸஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து போர்டு எக்ஸாம் போகிறீங்களோ ஆல் தி பெஸ்ட் டு யூ. சரியா? ஸோ எனி டவுட்ஸ் ஆர் எனிதிங் யூ ஹெல்ப் வாண்டட், நீங்கள் இதை காண்டாக்ட் பண்ணலாம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் 9th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா கூட இது உங்களுக்கு அடுத்த வருஷம் 1 year ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த நேரத்துக்கு யூ வில் பி வெரி தரும். சரியா? ஸோ வித் தேட் ஐம் சைனிங் ஆஃப். நாளைக்கு வேறு ஒரு சப்ஜெக்ட், வேறு ஒரு சார் வருவார். தேங்க்யூ, பை, டேக் கேர், see you in next video. Bye bye. See you.